முக்கிய செய்தி. வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டதா என பொன்முடி அரசு தரப்பு விளக்கமளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விளக்கத்தை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டதா என பொன்முடி மற்றும் அரசு தரப்பு விளக்கமளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பொன்முடி வழக்கு பிப்ரவரி 19 முதல் 22ஆம் தேதி வரை தொடங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டதா என பொன்முடி மற்றும் அரசு தரப்பு ஜனவரி 30ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொன்முடி வழக்கு பிப்ரவரி 19 முதல் 22ஆம் தேதி வரை தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தினசரி அடிப்படையில் விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இப்போதைய அமைச்சர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விசாரணை நீதிமன்றங்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி ஆகியோர் மீதான அந்த விசாரணைக்கு அந்த வழக்குகளில் வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை மறு ஆய்வு செய்வது தொடர்பான அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட தொடர்பாக மறு ஆய்வு செய்வது தொடர்பாக வழக்குகளை பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தினசரி அடிப்படையில் விசாரிக்கப்படும் எனவும் இதில் பெரியசாமி மீதான வழக்குகளில் பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அனைத்து வழக்குகளும் பிற்பகல் 3 மணிக்கு விசாரணைக்கு தொடங்கும் எனவும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு முன்பாக அனைத்து தரப்பினரும் தங்கள் தரப்பினுடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமான வாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான அந்த வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் சொத்து சேர்த்தது தொடர்பாக விடுதலை செய்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் அமைச்சர் பொன்முடி தரப்பில் வருகிற 30ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த வழக்குகளில் அனைத்து தரப்பினரும் தங்கள் தரப்பு வாதங்களையும் முன்வைக்கும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் விடுதலை செய்த அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிபதி பிப்ரவரி 23ஆம் தேதி வாதங்களை முன்வைக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்பொழுது அனைத்து வழக்குகளுக்கான தேதிகளை தற்போது நிர்ணயித்து உத்தரவிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.